சவுதி அரேபியாவில் ஒரு 16 வயசு பையன் பேஸ்கெட் பால் ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கும் போது சடன்லி கொலாப்ஸ் ஆகி விழுறாரு. அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, இந்த பையனை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு. 16 வயசு, சாகிற வயசாச்சு. எப்படி ஹெல்த்தியாக இருக்கிற பையன், நல்ல ஜாலியாக பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்க பையன் எப்படி இறந்துருக்க முடியும்? நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது இல்லைன்னா, இந்த காலத்தில் வர ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப கலப்படமாக இருக்குது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த பையன் ரொம்ப ஆக்டிவான பையன், பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது உயிரிழந்திருக்காரு. நிறைய பேர் வந்து ஆக்டிவாக இருக்கிறதால ஓவர் ஆக்டிவாக இருந்திருக்கலாம், ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லாமல், ப்ராப்பரான தண்ணி குடிக்காமல் அப்படி இறந்துருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடாக, ஸோ அதுக்காக வந்து அந்த பையன் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை, ஸோ நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல. பட் என்ன இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நானும் ஒரு புள்ளியை பெற்ற அப்பா, ஸோ எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. ஒரு எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை எப்போ வரக்கூடாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு வார்த்தைங்க கிடையாது. அந்த பையனுக்காக எல்லாரும் தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க.